ஜனநாயக நாட்டில் தேர்தல்களை கண்டு அஞ்சும் அரசியல் தலைமை நிலைத்திருந்ததில்லை. அதற்கு கடைசியாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நல்ல உதாரணம் என்று பலராலும் தெரிவிக்கப்படுகின்றது. வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேர்தல்களை கண்டு அஞ்சும் அரசாங்கம் நீண்ட காலம் அதிகாரத்தில் தாக்குப்பிடிக்க முடியாது. அதுவும் ஜனநாயக நாட்டில் மக்களின் வாக்குரிமைக்கு மதிப்பளிக்க தவறும் அரசு தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பது கஷ்டமான காரியம். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் தனித்து பெருவெற்றி என்ற நிலையை பெறவில்லை. இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் தான் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி உறுதியானது. இலங்கையின் 47 வருட நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி ஆட்சி முறையில் முதல் தடவையாக இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பின் அடிப்படையில் தான் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் அதை தொடர்ந்து கிடைத்த நாடாளுமன்ற தேர்தலின் பெருவெற்றிக்கு தேசிய மக்கள் சக்தியை இட்டு சென்று விட்டது. ஆனால் குறுகிய காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் மக்கள் செல்வாக்கு தொடர்பான விவகாரத்தில் அவர்களின் நிலை யாது என்பதை அவர்களுக்கு நன்கு உணர்த்தியுள்ளது. அதனால் அவர்கள் வாக்கெடுப்பு என்ற சோதனை தொடர்பில் இப்போது அச்சத்தில் நிற்கிறார்கள். அதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கதைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல் இருக்கின்றன எனவும் எல்லை நிர்ணய பணிகள் காரணமாக இந்த ஆண்டிலும் தேர்தல் நடத்த முடியாது என்றும் நியாயம் கூறுகின்றார்கள். தமக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருந்த போதிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்றும் அனைத்து கட்சிகளுடனும் கலந்தாலோசித்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறுகின்றது. இந்த விவகாரங்கள் எல்லாம் புதிதாக வந்தவையோ புதிதாக தோற்றம் பெற்றவையோ அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக நீடிக்கும் நிலைமைகள் தான். ஜனாதிபதி தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டுக்குள் மாகாண சபை தேர்தலில் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் இரண்டையும் நடத்துவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்த போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. இந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டித்தான் முன்னைய அரசுகளும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் இழுத்தடித்தன. அப்போது அவற்றை தாண்டி மாகாண தேர்தல்களை நடத்த தேசிய மக்கள் சக்தியும் வற்புறுத்தியது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த தேர்தலை நடத்துவதற்கான வழிமுறைகள் இருந்தமையும் தேசிய மக்கள் சக்திக்கு நன்கு தெரியும். அவற்றை நம்பித்தான் ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டுக்குள் தேர்தல் என்ற அந்த வாக்குறுதிகளை அது மக்கள் முன் வைத்தது. ஆனால் இப்போது உள்ளூராட்சி தேர்தல்களில் மக்கள் கொடுத்த பதில் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் இப்போது தேர்தலை தள்ளி போடுவதற்கு பல காரணங்களை கூறுகின்றார்கள். ஜனநாயக நாட்டில் தேர்தல்களை கண்டு அஞ்சும் அரசியல் நிலைமை நிலைத்திருந்ததில்லை. அதற்கு கடைசியாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நல்ல உதாரணம் என்று பலராலும் தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல்களை கண்டு பயந்தே அவரது அரசியல் தலைமைத்துவம் நலிவுற்று போனது. அந்த திசையில் பயணிக்க முயல்கிறது தேசிய மக்கள் சக்தி. இந்த நிலையில் தான் கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி. அந்த அச்சத்தினாலேயே தேர்தல் நடத்தாமல் அரசு இழுத்தடிப்பு செய்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த அரசு குறுகிய காலத்திலேயே மக்களின் நன்மதிப்பை இழந்து வருகின்றது. இதற்கு அண்மையில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களே சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற அனைத்து கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் அரசு தோல்வி அடைந்துள்ளது. நாடு முழுவதும் இதே நிலைமைதான் நீடிக்கின்றது. தேர்தலுக்கு பயமில்லை என்று மேடைகளில் கூறினாலும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசுக்கு துணிவு இல்லை என்று நளின் பண்டார தெரிவித்திருந்தார். அரசின் வாக்குறுதிகள் குறித்து கேள்வி எழுப்பிய அவர், புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக கர்தினால் ஆண்டகைக்கு ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி என்னவானது? அதே போல் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தாம் ஆட்சிக்கு வந்ததும் வெளிப்படுத்துவோம் என்று கூறினார்கள். தற்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் மாதம் 2வது உயிர்த்த ஞாயிறு நினைவு தினம் நெருங்குகின்றது. ஆனால் இதுவரை பிரதான சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை. கர்தினால் ஆண்டகையை இந்த அரசு ஏமாற்றிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். நாட்டை முன்னோக்கி செல்வதற்கான எந்த ஒரு திட்டமும் இந்த அரசிடம் இல்லை. கடந்த 1 வருடத்தில் எந்தவித அபிவிருத்தியோ அல்லது மாற்றமோ நிகழவில்லை. மாறாக நாடாளுமன்றத்திலும் ஏனைய இடங்களிலும் நாடகங்களை அரங்கேற்றுவதிலேயே அரசு குறியாக உள்ளது.
எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலும் உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தை வைத்து புதிய நாடகத்தை அரங்கேற்றாமல் உண்மையான சூத்திரதாரியை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று நளின் பண்டார எம்பி வலியுறுத்தியிருந்தார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.